ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னாலே அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறது பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடியில் நல்ல காரமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பருப்பு பொடியை நம்ம தேங்காயெல்லாம் போட்டுட்டு சூப்பராக செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுலேயும் ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ தட் நீங்கள் எப்போ எங்கே வெளில போயிட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட பருப்பு பொடி இருந்துட்டால் போதும். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே அது செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான தேங்காய் பருப்பு பொடி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்காக கோகனட் எடுத்துக்கலாம். இந்த கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா சின்ன சின்னதாக பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் எள்ளு போட்டுப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 1/2 கப் எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எள்ளை யூஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெட் சில்லி போட்டுக்குவோம். ரெட் சில்லி நம்ம இன்றைக்கி ஒரு தேங்காய் அப்படின்னா அதுக்கு 10-12 மிளகாய் நம்ம ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் கம்மி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு பொறுத்த போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காஷ்மீரி சில்லி நிறையா ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பருப்பு பொடி நல்லா ரெட் கலரில் சூப்பராக வரும். ஸோ நீங்கள் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெட் சில்லி போட்டு ஃப்ரை பண்ணும்போது கூடவே நம்ம கல்லுப்பு போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பொட்டுக்கடலை நம்ம ஒரு 1/2 கப் எடுத்துப்போம். இதுவும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டா போதும், ரொம்ப வறுப்படுத்த தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பொட்டுக்கடலை வறுபட்டு தான் இருக்கும், அதனால் ஜஸ்ட் ஹீட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். அதையும் நம்ம இந்த பொட்டுக்கடலை கூடையே போட்டு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம தோலோட பூண்டு எடுத்துப்போம். நம்ம 1/2 கப் பொட்டுக்கடலை அப்படின்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு பூண்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ அதையும் லைட்டாக நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கூடவே பெருங்காயமும் போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு இந்த கொப்பரை தேங்காயும் ரெட் சில்லியும் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாம் ஒன்றா போட்டோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக அரைப்படாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த கொப்பரை தேங்காயும் ரெட் சில்லி மட்டும் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய இந்த பொட்டுக்கடலை, எள்ளு இது எல்லாத்தையுமே நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஏன் அப்படின்னா ஒட்டிக்கும், இந்த ஆயில் விடுறதுனால எல்லாமே சைடில் ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா இந்த பருப்புகள் எல்லாமே போட்டு அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பருப்பு பொடி நல்ல 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம கோகனட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். இது கொப்பரை தேங்காய் அப்படிங்கிறதுனால இது எந்த விதமாகவும் ஸ்பாயில் ஆகாது. அதுவும் இல்லாமல் கொப்பரை தேங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டெய்லி ஃபுட்டில் அதை ஆட் பண்ணிப்போம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு பொடி நல்லா சுடு சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் வேறு எந்த சைட் டிஷ்மே தேவையில்லைன்னுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஃபுட் ஐட்டம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.